இந்த நாட்டுல ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு நமக்கு சோறு தான் முக்கியம். ஆரம்பிக்கலாங்களா? வாங்க, செமையா சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு பிடிக்க போறோம் நம்ம. குட்டி தங்குகள், அப்புறம் அழகா ஒரு ஸ்னோ கிராப் லெக் நார்வேல இருந்து வந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்க பாருங்க, பாஸ்டனோட லாப்ஸ்டர் கிளா இருக்கு. லாப்ஸ்டர் கிளா ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த சாசஸ்ல நிறைய வச்சிருக்கேன். எல்லோ சில்லி டிப்பு, தாயோட கிரீன் சில்லி டிப், வசாபி மயோ, லெமன். ஓகே, நம்ம ஒரு லெமன் எடுத்துக்கிறோம். இந்த ஐஸ்ல இருக்கிற சீ ஃபுட்டுலாம் எப்பவுமே லெமன் நல்லா இருக்கும். இந்த மூணுல வந்து பர்சனல் ஃபேவரட் தான். நமக்கு எப்பவுமே வசாபி மயோ சஸ்தா பிடிக்கும். சூப்பர் மக்களே, பாத்தீங்களா? இது எல்லாமே ஐஸ்ல வச்ச ஃப்ரெஷ் சீ ஃபுட். சாலட் பார்த்தாச்சு, சீ ஃபுட் ஐஸ்ல இருக்கிறது சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து சஷிமி சாப்பிட போறோம். ஓகே, இதுதான் நம்ம வந்து ராவா இருக்கிற சால்மன், ராவா இருக்கிற டூனாலாம் இங்கே இருக்கும். சுஷி சாப்பிடுவோமா? இங்கே பார்த்தீங்கன்னா ஏஷியா ஜப்பான் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம கேட்டால் நம்ம தலைவர் வந்து நமக்கு வெட்டி கொடுப்பாரு. சூப்பர் மக்களே, இதுக்கு எப்போவுமே ஒரு நல்ல சைட் டிஷ் என்னன்னா நம்ம வந்து நம்மளோட சோயா சாஸ் தான். ஸோ கொஞ்சம் சோயா சாஸ், லைட்டாக வசாபி லைட்டாக போட்டுக்கிறோம். அப்புறம் கொஞ்சோண்டு அப்புறம் கொஞ்சோண்டு பிக்கிள் ஜிஞ்சர். இதையும் வச்சு சாப்பிட்டா ஓகே. இங்கே தான் மெயின் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரீன் பப்பாயாவும் டர்க்கியும் போட்டு செஞ்ச சூப்பு. இந்த சூப்பு செஞ்சுருக்கிற சூப்பு. ஓகே, அப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கலாம். இது வந்து கிளே பாட், சீ ஃபுட், மீத்தாய், இந்த ஐட்டம் நமக்கு வேணாம். ஹெர்பல் ஃப்ளார் கிளா, அதுவும் நமக்கு வேணாம். ஹெர்பல் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீமி சால்டட் எக் டைகர் ப்ரான். சால்டட் எக்ல செஞ்ச டைகர் ப்ரான். இந்த சாஸ் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். அப்புறமா lamb stew கொஞ்சோண்டு வச்சுப்போம். அப்புறமா சிக்கன் ஹேம் இருக்குது, ஹனி பேக்ட் சிக்கன் ஹேம். ஸோ இப்போ இந்த புஃபே வந்து ஃபெஸ்டிவல் ஃபீஸ்ட். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் ஃபீஸ்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வச்சுருக்காங்க பாருங்க, ஃபெஸ்டிவல் கார்விங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து இங்கே சால்டட் பேக்ட் டர்க்கியும் கிடைக்குது, அட் த சேம் டைம் பீஃப் ப்ரைம் ரிப்பும் கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ. அந்த ரோஸ்டட் இந்த சாஸ் வந்து ரொம்ப முக்கியம் இருக்கு. அப்போ இந்த சாஸோட சாப்பிட்டா தான் இந்த பீஃப் சூப்பராக இருக்கும். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே நம்ம சீஸ் வச்சுருக்காப்புல, சீஸ் வீல் இருக்குது, சீஸ் இருக்குது, பாஸ்தா இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பட் இங்கே தான் நம்ம வந்து நம்மளுடைய இந்தியன் டச்சஸ்லாம் பார்க்க போகிறோம். இங்கே ஃபுல்லாக வெஜ் ஐட்டம். வெஜ்ஜுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. வடை இருக்குது பாருங்கள், நம்ம ஊர் வடையை இங்கே 5 ஸ்டார் ஹோட்டல் புஃபேலையும் வச்சுருக்காங்க. வடையை 5 ஸ்டார் ஹோட்டல் புஃபேல நம்மளோட பிரியாணி ரைஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடுவோம். பஃப்பு, பராத்தா, கூடவே நார்த் இந்தியன் ஸ்பினாச் தால் இருக்குது. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாத ஐட்டம் தான்.
ஸோ மெயின் ஐட்டம்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ஷெஃபே வந்து இங்கே ப்ரான் நூடுல்ஸ் சூப் செஞ்சு தராரு. அது நம்ம ப்ரான் நூடுல்ஸ் சூப் வேணும்னு கேட்டோன்னா அவங்க வந்து நமக்கு செஞ்சு தருவாங்க. ஸோ நம்ம கேட்கலாம், நம்ம என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டா அவாய்ட் செஞ்சு தருவாங்க அழகா. இந்த சைடு நம்ம தலைவர் வந்து ப்ரான் நூடுல்ஸ் சூப் செஞ்சுட்டே இருக்கட்டும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் இருக்குது. என்னென்ன வேணுமோ சாப்பிட்லாம். அழகான பட்டரு, ப்ரெட்டு. பட் புஃபேயில் வந்துட்டு நம்ம இந்த பட்டர் ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்டு வயிற்று அடையக்கூடாது. நம்ம நேராக எப்போவுமே என்ன பண்ணுறோம், சீ ஃபுட்டு தான் சாப்பிட்றோம். ஏன்னா 7000 ரூபா கொடுத்து ஒரு புஃபே சாப்பிட்றோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸான நூடுல்ஸ் இருக்குது. எந்த நூடுல் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் நமக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இந்த சில்லிலாம் போட்டுக்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன் இதுதான். ஏன்னா நல்ல ஒரு கட்டுனதுக்கப்புறம் ஒரு டெசர்ட்டில் முடிச்சாதான் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெசர்ட்லேயும் அப்படியே இங்கே ரகரகமாக அடிக்க வச்சுருக்காங்க. நல்லா பாருங்கள், ஒரு ரெயின்டியர் அப்படியே ஒரு ஃபுல் ரெயின்டியராக அப்படியே அந்த பேஸ்ட்ரீஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக அவர் கிறிஸ்மஸ் தான் இருக்காரு. ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் புட்டிங். ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டூரியன் இருக்குது. இந்த டூரியன் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ சூப்பராக டூரியன் எப்படி செஞ்சுருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நமக்கு வந்து இந்த பானாக்கோட்டா தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுவும் இங்கே வந்து ப்ளூபெரியில் செஞ்ச பானாக்கோட்டா. ஸோ இதை வந்து நம்ம 1க்கு 3 எடுத்து வச்சு செய்ய போகிறோம். அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸ்லாம் வேண்டாம், வெளியே 2 ரூபாய்க்கே கிடைக்கும். 7000 ரூபா கொடுத்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அவசியம் இல்லை. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்குது. கிறிஸ்மஸ்னால் அதுக்கு ஃபேமஸ் வந்து இந்த லாக் கேக் தான். ஸோ கிறிஸ்மஸ் லாக் கேக்கு இங்கே எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளே ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். ஸோ ஸ்கூப்க்கு ஃபஸ்ட்டு ஒரு மேங்கோ ஜெலாட்டோ எடுத்துப்போம். மேங்கோ ஸ்கூப். அப்புறம் நிறைய நட்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் மேஜிக் பால். அப்புறம் கொஞ்சம் மேங்கோவோட சாஸே. ஓகே, சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி. சாப்பிடலாம். ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி சூப்பராக சாப்பிட போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிரியாணி ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் 5 ஸ்டார் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டாலும் நம்ம ஊர் பிரியாணி மாதிரி வராது. இது ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லலாம். ஓகே, சால்மன் வேற லெவலில் இருந்துச்சு. அப்புறம் நம்ம அப்படியே என்ன சாப்பிட போகிறோம், ஆக்டோபஸ் சாப்பிட போகிறோம். அதை அப்படியே நம்ம வழக்கம் போல் சாய் சாஸில் முக்கி வேற லெவல். முக்கியமாக அதில் இருக்கிற அந்த ஜிஞ்சரும் அந்த வசாபியும் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டை கூட்டுது. அப்புறம் மசூல் இருக்குது. மசூல்லாம் அழகா இன்னைக்கு போட்டு சாப்பிட்டு போயிட்டேலாம். பீஃப் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பீஃப் பார்க்கவே அப்படி பயங்கரமாக செஞ்சுருக்காங்க. பீஃபை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வேற லெவல். பீஃப் வந்து செம்மையாக இருக்குது. நம்மளோட ப்ளூபெர்ரி பேனாக்கோட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேற லெவல் ஜி. பொதுவாக அந்த பேனாக்கோட்டாவில் மேங்கோ ரொம்ப ஃபேமஸ். இங்கே ப்ளூபெர்ரியில் பண்ணியிருக்காங்க, அதுவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் அந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் புஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். 5 ஸ்டார் ஹோட்டல்னால் ட்ரூலி இது வந்து இன்டர்நேஷ்னல் புஃபே. இது சிங்கப்பூரில் பெஸ்ட் புஃபேஸ். ஸோ நான் வந்து எப்படி சொல்லலாம்னா, இதை விட பெஸ்ட்டு இன்னொரு இடத்துல கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிங்கப்பூர் வந்து ஒரு பயங்கர இன்டர்நேஷ்னல் ஃபீல் கொடுக்கணுன்றக்காண்டி இங்கே மோஸ்ட்லி இருக்கிற மக்கள் வந்து நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் குசின் அனுபவிக்கணும்னு பார்த்து செஞ்சுருப்பாங்க. ஸோ இதோட பெஸ்ட் புஃபேஸ் வந்து மற்ற உலகத்தில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. மேபி கலிஃபோர்னியா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். பட் சிங்கப்பூரில் இருக்கிற புஃபேஸ் வந்து பெஸ்ட் புஃபேஸ். சூப்பராக புஃபே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த புஃபே வந்து வேற லெவலில் இருந்துச்சு. 7000 ரூபாய்க்கு டெஃபினட்டாக செம்ம ஒர்த்து. இதே மாதிரி இன்னும் சிங்கப்பூரில் எக்கச்சக்கமான புஃபேஸ் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அங்கே கொண்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி இருந்த ஐட்டம்ஸில் எது செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெசர்ட்டில் வந்து இந்த பானாக்கோட்டா ப்ளூபெர்ரி வேறு லெவலில் இருந்துச்சு மற்ற ஐட்டம் கம்பேர் பண்ணும்போது. மெயின் டிஷ்ஷஸில் நம்மளோட பீஃப் அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் வெளியே வந்து சிங்கப்பூரில் அஃப்கோர்ஸ்
நீங்கள் நார்மலாக ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஈஸிலியாக வந்துடும் நல்லா சாப்பிட்டீங்கன்னா. பட் இந்த மாதிரி கூட ஒரு 3000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து இவ்வளோ வெரைட்டி வந்து இங்கே கிடைக்கிறது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நல்ல ஃபுட்டி இப்போ நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இப்போ நான்லாம் வந்து பயங்கரமாக சாப்பிடுவேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரவுண்டே இன்னொரு 3 ரவுண்டு போவேன். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி புஃபே வந்து வேறு லெவலில் இருக்கும்.